என்னையா புதுசா வழியிற? ரொம்ப வழியுது, தொடச்சுக்கோ. விசில் கேக்குதா? விசில் ஒண்ணு. எரும மாடு செல்ஃபி கேக்குதா உனக்கு? எரும மாடு சொல்லிக்கிட்டே இருக்க, செல்ஃபி எடுக்கிறியா நீ? என்ன எவ்வளவு தைரியம் உனக்கு? கேட் பிடிக்கிறேன். திமிரு பிடிச்சிருக்கா உனக்கு? மொகர கடிக்க செல்ஃபி கேக்குதா? ஐயோ, இன்னும் அடங்கல நீ. உன்னை என்ன பண்ற பாரு. என்னத்த நீ இந்த பால் புடிய வீசி இது உடைஞ்சிருச்சுன்னா நம்ம குட்டி அர்ஜுன் என்ன பண்ணுவான்? இந்த முதல்ல செய்யக்கூடாது, தப்புன்னா இந்தா. இவ்ளோ அடிக்கிற, கொஞ்சம் கூட உன் உடம்புல சாணி இல்லையா? அதெல்லாம் இருந்தா இத்தனை வருஷம் உன் கூட குடும்பம் நடத்த முடியுமாத்தேன்னு. என்னது? நான் நினைச்சது சரியா போச்சு. என்ன நினைச்சீங்க அத்த? யோ, முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இத்தனை நாளா வராத போற, இன்னைக்கு என்ன உனக்கு புதுசா வந்துச்சு? அதுவும் உன் தம்பிக்கு வந்ததுக்கு அப்புறமா? அதுவா தேனு, என் தம்பிக்கு வந்ததுக்கு அப்புறம் வரல, அது தன்னாலேயே வந்துச்சு. தன்னால வரல, அவ இவர் தம்பி நெஞ்சில கைய வச்சு தேய்ச்சதுக்கு அப்புறம் வந்துச்சு. நீங்க வேற அத்த, ஏன் இப்படி ஏடா உடம்ப கோத்து விடுறீங்க? யோ, முதல்ல இந்த பக்கம் திரும்பி பேசு. கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உனக்கு பொறை ஏறி நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு என்ன உனக்கு புதுசா பொறை ஏறிச்சு? அதுக்கு பதில் சொல்லு. என்னத்த நீ இப்படி பேசுற? இந்த வீக்கல், தும்மல், இருமல், கோட்டாவி, பணம், பதவி, பட்டம், பொறப்பு, இறப்பு இதெல்லாம் வானாலும் வராது, போனாலும் போவாது. இதத்தானே சொல்ல வந்தீங்க மாப்பிள? கரெக்டா சொன்னீங்க அத்த. இந்த ரஜினி டயலாக் எல்லாம் செல்லாது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்க அம்மா கரெக்டா சொன்னாங்கல்ல, இதோ வரேன். என்னையா பதில் சொல்லாம போற? அதுதான், நீ கேட்ட கேள்விக்குலாம் உங்க அம்மாவே பதில் சொல்லிட்டாங்களே, அவங்க கிட்டயே கேட்டுக்க. இப்ப நீ எங்க போற? இல்ல தெரியும், கீழே விருந்தாளி வந்திருக்காங்க. நான் அவங்கள கவனிக்காம உன் கூட நின்னு பேசிட்டு இருந்தா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க, அதான். அந்த பம்பைக்காரியை தான் சொல்றாரு. அத்த நீங்க வேற அத்த, என்ன அத்த விடுத்தேன்னு. உன் புருஷன் போற போக்கு சரியில்லை. புதுசா ஒருத்தி பளபளன்னு வந்து இறங்குனதும் உன் புருஷன் பாய பாக்குறாரு. அவளும் ஊர் நாட்டான பார்த்ததும் உரசி பாக்குறா. ஏய், கண்ட்ரோல் பண்ணி வை சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான், உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.